गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே
ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். வியாழக்கிழமை ஜூன் மாதம் 18ஆம் தேதி, மன்மத வருஷம் ஆனி மாதம் 3ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், திதி வளர்பிறை த்விதியை, யோகம் அமிர்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்று சுப முகூர்த்த நாள். பெரும்பாலும் புனர்பூச நட்சத்திரம் வரும் நாளிலே முகூர்த்தம் வருவது வழக்கம். அது எந்த கிழமையில வருதுங்கிறத பொறுத்து இருக்கு. ஏன்னா புனர்பூசங்கிறது அப்படி ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரம். புனகா வசுகு புனர்வசுகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் ராமபிரான் அந்த நட்சத்திரத்திலே அவதரித்திருக்கிறார். புனர்பூச நட்சத்திர நாளிலே ராமபிரானை வழிபட வேண்டும். பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கும் ராமனை வைத்து வழிபட வேண்டிய நாள் புனர்பூச நாள். ஆகவே இன்றைய தினம் ஸ்ரீராம ஜெயம் எழுதினால் ரொம்ப நல்லது. இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரம், சுப முகூர்த்த நாள். குருவாரமாகிய வியாழக்கிழமையிலே புனர்பூசம் சேர்ந்து வந்திருக்கிறது. ஆகவே மிக விசேஷமான நாள் இன்றைய தினம். வளர்பிறை த்விதியை, புனர்பூசம், வியாழக்கிழமை அனைத்தும் சிறப்பாக அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. அதனால தான் 8 to 9 முகூர்த்தம் சொன்னேன் குளிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால். நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் சூரியன் செவ்வாய் சந்திரன், கடகத்தில் குரு சுக்கிரன், கன்னியில் ராகு, துலாமில் சனி, மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று பத்ராஜலம் ஸ்ரீ ராமபிரான் திருவீதி உலா, பத்ராஜலத்திலே இப்பொழுது விழா நடைபெறுகிறது. ஆவுடையார் கோவில் புறப்பாடு, சுவாமி புறப்பாடு. சுவாமிமலை முருகன் தங்கக் கவசமும் வைரவேலும் அணிந்து காட்சியுள்ளது. இன்னும் எண்ணற்ற தலங்களிலே ஆனி மாதத்தில் நடைபெறும் வருடாந்திர திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேஷராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே, குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்திலே, குருவாரத்திலே அற்புதமாக சந்திரன் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி அளிக்கும். தொழிலில் புதிய திருப்பு முனையாக சில நன்மைகளெல்லாம் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் புதன், 2ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, 3ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் என மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும். நீண்ட காலமாக ஒரே பதவியிலே இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும். சிறிய மாற்றம், மகிழ்ச்சியான மாற்றம். அது அந்த மாற்றம் காரணமாக உங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் அதிலே அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஆரோக்கியத்திலே உள்ள சிறு சிறு குறைகளெல்லாம் நீங்கி தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் வாக்குஸ்தானத்திலே அமைந்திருக்கிறது. ஆகவே மிகவும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். அல்லது திருமண வயதிலே உங்கள் வீட்டில் யாரேனும் இருந்தால் அவர்களுடைய திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். சுப நிகழ்ச்சிகள், மங்களகரமான விசேஷங்களெல்லாம் வீட்டிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம்.
வீட்டில் விசேஷங்க அப்படிம்பாங்களே, அந்த விசேஷமும் இப்போ வரும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது புத்திர சந்தானம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறும்பொழுது மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறும். இன்னும் குறுகிய காலத்திற்குத்தான் குரு 2ஆம் இடத்திலே இருக்கிறது. ஜூலை மாதம் 5ஆம் தேதி அன்று குரு பெயர்ச்சியாகி 3ஆம் இடம் சென்று விடப் போகிறது. அதற்கு முன்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் இப்பொழுது நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம். இன்னும் ஓரிரு வாரங்களிலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கப் போகிறது. பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது. உங்களது தொழிலிலே அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்கும். உங்கள் ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருக்கிறது. அதிலும் குருவின் நட்சத்திர சாரம் பெற்று உங்கள் ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவில் இன்றைய தினம் நடைபெறும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசியில் குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்துள்ளன. ராசி அதிபதி சந்திரன் 12ஆம் இடம் சென்றாலும் அங்கே குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த சிக்கல்களெல்லாம் தீர்ந்து போகும். சிறு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அதிக லாபம் கிடைக்கும். குறுந்தொழில், சிறு தொழில், சில்லறை வியாபாரம் போன்றவற்றிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலான பணப்புழக்கம் ஏற்படுகின்ற, பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக மிகவும் திருப்திகரமான ஒரு நிலை உருவாகும். அதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள். சிறிய சிறிய கடன்கள் எல்லாம் ஏதேனும் இருந்தால் அவற்றை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். கடன் தொல்லையிலிருந்து முழு நிவாரணம், ஆரோக்கிய சீர்கேடுகளிலிருந்து முழு நிவாரணம், நல்ல தேக ஆரோக்கியம் ஏற்படுதல், மனதிலே மகிழ்ச்சி ஏற்படுதல் போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. விரயஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சேரும் பொழுது உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்தும். ஆகவே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வீடு கட்டுவது, பிள்ளைகளின் திருமணத்தை செய்வது அல்லது உங்களின் திருமணத்திற்காக நீங்களே செலவு செய்வது, நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வது, சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீட்டை புதுப்பிப்பது, தொழிலை விரிவுபடுத்துவது போன்றவையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் ஒரு கணிசமான தொகை செலவிடுவீர்கள். அதற்கு தேவையான நிதி நிலவரம் உங்களிடம் வெகு சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதியின் மற்றொரு வீடான மிதுனத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். 10ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. நன்மை செய்யாத 2 கிரகங்கள் 10ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆகவே இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். 11ஆம் இடத்திலே வலுவாக குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் குரு நல்லது பண்ணாது. தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் சுக்கிரன் நல்லது பண்ணாது. ஆனால் கன்னி ராசிக்கு குருவும் நல்லது பண்ணும், சுக்கிரனும் நல்லது பண்ணும். ரெண்டும் சேர்ந்துருக்கு. அப்போ ரொம்ப பெரிய நல்லது நடக்க போகிறது உங்களுக்கு. அற்புதமான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லலாம். மிகச்சிறப்பான முறையிலே உங்களது தொழில் நடைபெறும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடல் கடந்து சென்று வருவதற்கான வாய்ப்பு இப்பொழுது ஒரு சிலருக்கு மிக சுலபமாக கிடைக்கும். அலுவலகத்திலே உங்களை வெளிநாட்டிற்கு அனுப்புவார்கள். உள்நாட்டில் உள்ள தொழிலாக இருந்தால் வெளி ஊர்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது சுய தொழிலாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் காத்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட போகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று உறுதியாக சொல்லலாம்.
நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல தகவல் இன்று வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியத்தில் உள்ள அனைத்து குறைகளும் நீங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் எதிலும் இறங்க வேண்டாம். மனதை கட்டுப்படுத்த வேண்டும், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக கோபம் ரொம்ப வரும் என்று சொல்வார்கள். ராசிகளிலே விருச்சிகம் தான் ரொம்ப துருன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஆனால் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் நீங்கள் சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பதை ஒரு நாள் தள்ளி போடுங்கள். நாளைக்கு தனுசுக்கு சந்திராஷ்டமம் வந்துடுறது. இன்றோடு முடிந்து விடுகிறது விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆகவே இன்று ஒரு நாள் மட்டும் நீங்கள் சற்று ஓய்வு எடுத்து கொண்டால் நல்லது. உங்களது முக்கியமான பணிகளை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க. புதுசாக வேறு எதுவும் பண்ண வேண்டாம், ட்ரை பண்ண வேண்டாம். பேச்சை குறைக்க வேண்டும், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். ஆழ் தியானம், டீப் மெடிடேஷன் பண்ணால் மனசு கட்டுக்குள் அடங்கும். அதை செய்து பாருங்கள். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற அற்புதமான நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராசிக்கு 5ஆம் வீட்டோனாகிய செவ்வாயும் 9ஆம் வீட்டோனாகிய சூரியனும் 2 ராஜ கிரகங்களும் ஒன்றாக இணைந்து 7ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பதவிகளெல்லாம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். பணியிட மாற்றம் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். புதிய சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற தருவாயிலே இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதமாக பணி நீட்டிப்பு கிடைக்கும். அதாவது சூப்பரானுவேஷன் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ் ஃபார் 2 years கிடைக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அதற்கான ஒரு ஆணை பிறப்பிக்கப்படும் இன்றைய தினம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் சேவை சார்ந்த சுய தொழில் செய்பவர்களுக்கும் அதிக அளவிலான தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் நேரம் என்று சொல்லலாம். நீங்கள் எப்பாவது ஏதாவது டெபாசிட் போட்டு மறந்து போயிருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அது இப்போ கைக்கு வரணும். ஏதாவது எஃப்டி ஆர்டி ஏதாவது முடிஞ்சு அதை நீங்கள் எடுக்காமல் விட்டுருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கு அட்வைஸ் வந்திருக்காது. இப்போ போய் கேட்டால் அது கிடச்சிரும். மறந்து போன, விட்டு போன, எப்பொழுதோ முதலீடு செய்த, எப்பொழுதோ சேமிப்பு செய்த அல்லது எப்பொழுதோ கடன் கொடுத்த ஏதோ ஒரு தொகை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இல்லை உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது அரியர்ஸ் பாக்கி இருந்தால் அதை நீங்கள் கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதே போல் மிக மிக அபூர்வமாக உங்களுக்கு வரவேண்டிய ஒரு பெரிய தொகை இன்றைய தினம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் மிக மிக அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மகர ராசி இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். விளையாட்டுத் துறையிலே ஈடுபாடு உள்ளவர்கள், கலைத்துறையிலே ஈடுபாடு உள்ளவர்கள், ஆடல் பாடல் போன்ற நுண்கலைகளிலே ஈடுபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிக மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். புகழ் கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும். உங்களது நண்பர்கள் உறவினர்கள் அனைவரோடும் சேர்ந்து மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்ற அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராக நடைபெறும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். உயர் கல்வி படிப்பதற்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். எஜுகேஷன் லோன் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தால் அதுவும் இப்பொழுது நடக்கும். உங்களது கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் எல்லா இடங்களிலிருந்தும் வந்து சேரும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது கும்பராசிக்கு.
திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுகின்ற அற்புதமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். கலைத்துறை சார்ந்தவர்கள் அயல்நாட்டு பயணம் மேற்கொண்டு அதன் மூலமாக தங்களது கலை திறமைகளை அங்கே வெளிப்படுத்தி நிறைய பணம் சம்பாதித்து கொண்டு வருவார்கள். சினிமா துறையிலே இருப்பவர்கள் படப்பிடிப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய நேரம் இது. அனைத்து விதமான துறைகளில் இருப்பவர்களுக்கும் அயல்நாட்டு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக செல்வச் செழிப்பு ஏற்படும், அல்லது வெளி ஊர்களிலிருந்து பணம் வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். மீனராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். குரு பகவான் வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். நீங்கள் குரு என்று எந்த மகானை கருதுகிறீர்களோ அந்த மகானை வழிபட வேண்டும். மகான்கள் வழிபாடு இப்போ மிக மிக அவசியம் மீனராசிக்கு. கடந்த ஒரு சில நாட்களாகவே நான் இந்த தகவலை சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் மிகவும் அவசியமாக அனைவரும் மீனராசியினர் அனைவரும் குரு வழிபாடு செய்ய வேண்டும். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். நாங்களாம் ஆதிசங்கரருடைய அந்த அத்வைத ஃபிலாசபியில் வழி வந்தவங்க, அதனால் ஆதிசங்கரர் நாங்கள்லாம் குருன்னு சொல்லுவோம். உங்களுக்கு எந்த குரு மனதிற்கு வழிபட்டால் மிகவும் பிடிக்குமோ அந்த குருவை நீங்கள் வழிபாடு செய்யலாம். இவரை தான் வழிபடணும், இவர் தான் குருன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் மனசில் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஈடுபாடு வரும். சில பேருக்கு சில மகான்களை பார்த்தா கும்பிடணும் போல் தோணும். அது தானாக வர்றது. அது யாரும் கையை காமிச்சு இவரை தான் வழிபடணும் என்று சொல்லவே இல்லை. ஆகவே இன்றைய நாள் மகான்கள் வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாக விளங்குகிறது. மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மகான்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அனைத்து குரு மகான்கள், சித்தர்கள், ஜீவசமாதிகள் எல்லாவற்றிற்கும் இயன்ற அளவு சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி பெறவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காட்சமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி 18/6/2015 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக இந்த குழந்தைகள் பிறப்பில் ஜனன ஜாதகம் எழுதும்போது சில பேர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெட்டை குழந்தை பிறக்கிறத பார்க்குறோம். ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் பிறந்தவர்கள் நண்பர்களாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரே தேதி, ஒரே மாதம், ஒரே நேரத்தில். அப்படி ஒரே நேரத்தில் பிறந்த 2 ஜாதகங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு ஜாதகம் ராஜயோகமாக இருக்குது. ராஜயோகமாக இருக்குன்னா ராஜாவோ மந்திரியோ ஏதோ பெரிய பதவியில் இருக்கான். இன்னொரு ஜாதகம் பார்த்தா ஒரு சாதாரண சராசரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ எல்லாரோட சந்தேகம் என்ன நிறைய வரும்னா, ஒரே நேரத்தில் பிறந்த 2 ஜாதகம், ஒரே கிரகங்கள், ஒரே லக்னம், ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். ஆனால் ஏன் ஒருத்தர் ராஜாவாக இருக்கார், ஏன் ஒருத்தர் பரம ஏழையாக இருக்காருன்னா ரொம்ப புரியும்படியாக ஒரு சிறிய விளக்கம் என்ன அப்படின்னா,
ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா சூரியன் பலமாக இருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் பலமாக இருந்து பித்ருக்காரகன் சூரியனும் உங்களுக்கு நல்ல பூரண பலத்தோடு இருக்கான்னு வச்சுக்கோங்க. தகப்பனார் ஸ்தானத்துக்குரியவர் அவரும் பலத்திருந்து உங்களுக்கு அந்த சூரியனும் பலமாக இருக்கான்னு சொல்லும்பொழுது, இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம், அவன் அப்பாவை விட அவன் வந்து 10 பங்கு வசதியானவனாக இருப்பான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாக்கியஸ்தானம் நன்னா இருக்குது, சூரியனும் நன்னா இருக்கார், அவன் அப்பாவை விட அவன் 10 பங்கு பலவானாக இருப்பான். அவர் ஜாதகத்தில் அப்பாவை விட 10 பங்கு பணம் உள்ளவனாக இருக்கான்னு இருக்குது. அவங்க அப்பா ஒரு 10 கோடி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த 10 பங்குன்னா 100 கோடி பணத்துக்கு இவன் அதிபதி ஆகிறான். இப்போ இன்னொரு ஜாதகம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஜாதகத்துலேயும் இதே யோகம் இருக்கும். அவன் அப்பா வந்து 1 லட்ச ரூபா வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் அப்பாவோட 10 பங்கு, அதாவது 10 லட்சம் தான் இவன் சம்பாதிப்பான். அப்போ என்ன நுட்பமாக கவனிக்கணும்னா, அந்த யோகம் என்ன யோகம் இருக்குன்றதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ அப்பாவை விட 10 பங்கு பலவான இருப்பான உடனே 10 கோடிக்கு 100 கோடி அதிபதியாரான். இவன் அப்பாவை விட 10 பங்கு இருக்கான்னா 1 லட்ச ரூபாய் அப்பா சேர்த்துக்கான்னா 10 லட்சத்துக்கு தான் அதிபதியாரான். அப்போ ஒரே நேரம், ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னம், ஒரே ஊரில் பிறந்த ஜாதகம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தா அவன் 100 கோடிக்கு அதிபதி, இவனை பார்த்தா வெறும் 10 லட்சத்துக்கு அதிபதி. இன்னொருத்தர் ஜாதகம் எடுத்துட்டிங்கன்னா அப்பா என்ன உத்தியோகம் பண்ணுறாரோ அதை விட 10 பங்கு உயர்ந்த பதவியில் இருப்பான் அப்படின்னு. அவன் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலில் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கார். அவர் பையன் பார்த்திங்கன்னா அதே அரசியலில் மந்திரியாக வரான். அதே இன்னொரு ஜாதகம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க அப்பா வந்து கடன்காரன், திருடன், பல பேர் நான் கடன் வாங்கி ஊர் ஊராக சுற்றுருவேன். இவன் அப்பாவை விட 10 பங்கு திருடனாக தான் இருக்கான். அப்போ ஒரு அரசியல்வாதியோட மகன் அவன் வந்து புகழ்பெற்ற பெரிய ஒரு மந்திரியாக வரான். இன்னொரு பக்கம் பார்த்தா குற்றத்தையே வாழ்க்கையாக வச்சுருந்தவனோட அப்பாவுக்கு வந்து பையனாக பிறந்தவன் அவன் அப்பாவை விட பல பங்கு குற்றவாளியாக இருக்கான். ஆனால் ஒரே ஜாதகம் பார்த்தா நீங்கள் அது இந்த யோகத்தை ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். அப்போ ஒரே நேரத்தில் பிறந்த ஒரு ஜாதகம் மந்திரியாக இருக்கான், இன்னொருத்தன் பார்த்தா பிரச்சனைக்குரியவனாக இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்பொழுது யோகத்தை மிக மிக நுட்பமாக பார்த்து மற்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் யோசித்து இந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டியது அவசியம். இதேமாதிரி ரெட்டை குழந்தை விஷயத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் போகட்டும், பின்னால் ஒரு பகுதியில் அதை பற்றி விரிவானமும் பேசலாம். இப்போ வந்து ஆன்மீக ஜோதிட கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லாருக்கும் வந்து புரியுற மாதிரியான நல்ல ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து முதல் நேயர் இன்னைக்கு யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம், திருப்பூர்ல இருந்து செல்வம் பேசுறேங்க. சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க இன்னைக்கு சுவாமிஜி கிட்ட பேசணும்? சோமாஜிட்ட எனக்காக தான் பேசணுங்க மேடம். சரிங்க சார், உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. 18/10/1972ங்க. இது நேரம் வந்து 8:40 புதன்கிழமை, 8:40 PM. சரிங்க சார். இது கும்பராசி, சதய நட்சத்திரம், ரிஷப லக்னங்க. சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு பேசணும்? இப்ப நமக்கு தொழில் எப்படி இருக்குன்னு கேட்கணுங்க மேடம். சரிங்க சார், என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வந்து டையிங் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்க சார், உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை பத்தி நம்ம சுவாமிஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. சொல்லுங்க, நீங்க பொருள் வாங்கி விற்கிறீங்க தானே? மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங். ஆமாங்க. உற்பத்தி கிடையாது. உற்பத்தி இல்லைங்க. சரி, எத்தனை வருஷமா பண்றீங்க? இப்போ நம்ம ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறோங்க. சரி, இப்போ உங்க தொழில் அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கான பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சப்தரிஷி வாக்கியப்படி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் வந்து ஒரு 1.5 வருட காலம் மத்தியமமாகவும், அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வருட காலம் சிறப்பாகவும் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 4.5 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் கூடுதலாக வேற ஒரு தொழிலும் சேர்த்து செய்ய முடியாது இருக்கும். இதே தொழிலில் இது சார்ந்த இன்னொரு தொழிலும் சேர்ந்து செய்வீங்க. உங்களுக்கு பிரயாண லாபம் உண்டுன்னு வந்ததுனால நீங்கள் இடம் விட்டு இடம் இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரயாணம் போகிறதுக்குரிய சாத்தியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வியாழக்கிழமை மறைந்த மகான்களை பூஜிக்கிறது நல்லது. மறைந்த மகான்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராகவேந்திரர், ரமண மகரிஷின்னு சொல்லலாம். வியாழக்கிழமை தோறும் யாராவது ஒரு மகானை நீங்கள் பூஜிக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் தரும். அதேமாதிரி நீங்கள் இந்த விஷயமாக பிரயாணம், இந்த விஷயமாக ட்ராவல் பண்ணுறதா இருந்ததுன்னா, முக்கியமான பயணம் போகிறதா இருந்தால் துர்காதேவிக்கு அன்றைக்கி அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம். அது என்ன கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும், தடை இல்லாமல் முடியும். அதனால் உங்களுக்கு வேறு பரிகாரங்கள் எதுவும் அவசியம் இல்லை. நேரம் வந்து அனுகூலமாக இருக்கிறதால, சிறப்பாக இருக்கிறதால பரிகாரங்கள்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
உங்களோட தொழில் மிக மிக சிறப்பாக இருக்கும், வளர்ச்சியை நோக்கி போகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. பேர் சொல்லுங்கம்மா. வீணாதரி. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? சென்னையில இருந்து தான் மேடம். சொல்லுங்கம்மா. பத்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. அவர் 10/7/1974. பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி. என்ன சந்தேகம் குறித்து நீங்க கேட்கணுமா? அவருக்கு வேலை இல்ல மேடம். இப்போ 1 இயரா வேலை இல்ல, பிசினஸ்ல பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே, அதனாலதான் மேடம். மறுபடியும் அதை ஆரம்பிக்க முடியுமா? வேலைக்கு போவாரா? எப்படி அந்த மேடம்? சரிங்கம்மா. சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, சொந்தமா பண்ணிட்டு இருந்தாரு. பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் இதாயிடுச்சு மேடம். அதனாலதான் வேலை இல்லாம வீட்டுலதான் இருக்காரு. என்ன பண்ணணும்? திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி மேடம். சுவாமிஜி, என்ன சொந்த தொழில் என்ன பண்ணியிருந்தாருமா? நமஸ்காரம் சுவாமி. நமஸ்தே. கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் பண்ணிட்டு இருந்தார் சுவாமி சொந்தமா. இப்போ வந்து அந்த தொழில வேலை இல்லாம இருக்கார். சொந்தமா செய்வாரா இல்ல உத்தியோகத்துக்கு போவாரான்றது உங்க சந்தேகம். சப்தரிஷி வாக்கியப்படி இவர் வந்து மறுபடியும் கூட்டு முயற்சியால் தொழில் செய்வார். இவர் ஊழியம் போகிறதுன்றது அதிகபட்சம் இன்னும் ஒரு 4 மாத காலம் ஊழியம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் சொந்தமாக தான் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்வார். இப்போ வேலை வந்து உத்தியோகம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஆனால் நிரந்தரமாக உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வரக்கூடிய வேலையில் தற்காலிகமாக இருப்பார். கூட்டு முயற்சியால் பலனடைவார். இவருக்கு வந்து கூட இருந்து வழிகாட்டக்கூடியவர் வடதேசத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. ஏற்கனவே இந்த தொழிலில் ஓரளவு அனுபவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பொருளாதாரத்தில் வசதியானவர்களாக இருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கூட்டு முயற்சி கட்டாயம் பலன் தரும். நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு திங்கக்கிழமையும் காமதேனு படம் வச்சு காமதேனுவுக்கு மகாலட்சுமி சம்பந்தமான ஸ்லோகத்தை சொல்லிட்டோ, காமதேனுவை வழிபாடு பண்ணிட்டோ, அதுக்கப்புறம் லக்ஷ்மி சம்பந்தமான ஜபம் உங்களுக்கு எது தெரியுமோ 28 உரு ஜபம் பண்ணிட்டோ, பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போய் அங்கே இருக்க அம்பாள் சன்னியில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 12 திங்கக்கிழமை இதை பண்ணுங்கள். வேறு எந்த பரிகாரமும் அவசியம் இல்லை. அவர் வந்து முதல்ல உத்தியோகத்துக்கு போவார். 6 மாதத்துக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. கூட்டு முயற்சியால் சொந்த தொழிலில் மறுபடியும் இறங்குவார். கட்டாயம் ஜெயிப்பார். இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் கட்டாயம் வந்து நிவர்த்தி ஆகிடும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு பரிகாரம் மட்டும் போரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய நேர்கள் வந்து இணைப்புல காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. வந்து என் பேர் லட்சுமிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? என் பொண்ணுக்காரங்க. அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பேர் வந்து ஜெயலட்சுமிங்க. உச்சாட நட்சத்திரம், 3ஆம் பாகம், மகர ராசி, ரிஷப லக்னங்க. கல்யாணத்துக்காக பாக்குறேங்க, செட்டே ஆக மாட்டேங்குது. கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு சுபயோகம் எப்ப கைக்குடி வரப்போகுது அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா. சுவாமிஜி, அவங்க குலதெய்வம் எதுமா? வீரமாச்சி அம்மன் சாமி. சரி, குலதெய்வம் பெருமாள் கும்பிடுவோங்க. சொல்லுங்கம்மா. பெருந்தையும் வீரமாச்சிங்க. பெருமாள் வந்து கும்பிடுவோங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு விவாக சம்பந்தமான விஷயத்தில் என்ன வந்திருக்குன்னு சொல்லிடலாம். நீங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன தடைகள் வந்து தோன்ற வரத்துக்கும், சுபகாரியங்கள் வந்து சின்ன சின்ன வகையில் தடையோட நடைபெறாமல் இருக்கிறதுக்கும் குலதெய்வ வழிபாட்டில் ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறதா வருது. அதனால் நீங்கள் மறுபடியும் பெரியவங்க எப்படி குலதெய்வ வழிபாடு பண்ணாங்களோ அதே மாதிரி முழுமையாக குலதெய்வ வழிபாடை போய் பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு முறை குடும்பத்தோட திருமலா திருப்பதி போய் அந்த மலையில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். இந்த தரிசனம் பண்ணும்பொழுது கட்டாயம் கீழ் திருப்பதி வந்து பத்மாவதி தாயார் தரிசனத்தையும் பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லாம் நியாயமாக பார்த்தா பத்மாவதி தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளை சேவிக்கணுன்னாலும்
பெரும்பாலும் அதை செய்யறதில்லை. அதனால் பெருமாளை சேவிச்சுட்டு பத்மாவதி தாயாரை தரிசனம் பண்ணாமல் வரவே வராதிங்க. இந்த திருப்பலா திருப்பதி விஷயத்தில் 3 விஷயம். திருப்பதி யாத்திரை போகிறதா இருந்தால் கோவிந்தராஜன் சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணணும் கீழ் திருப்பதியில். ஏன்னா பெரும்பாலும் யாருக்கும் அந்த கோவிந்தராஜன் சன்னதினா என்னென்னு தெரியாமல் இருக்குது. அதனால் நீங்கள் திருப்பதி போய் முழு வழிபாடு பண்ணுங்கள். அது கோவிந்தராஜன் சன்னதி கீழ் திருப்பதி தரிசனமும், பத்மாவதி தாயார் தரிசனமும், அடுத்து மலையில் வராகர் சுவாமி தரிசனமும், இந்த 3 தரிசனத்தை மறந்துடுறான். அதை 3ஐயும் பண்ணாதான் உங்களுக்கு பெருமாளை சேவிச்ச புண்ணியம் முழுமையாக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு மலையில் போய் திருப்பதி வேணுமோ ஸ்ரீனிவாச பெருமாளை மட்டும் சேவிச்சுட்டு வந்துடுறான். அதனால் இந்த 3 விஷயத்தை மனசில் வச்சுட்டு அந்த யாத்திரை போயிட்டு வாங்க. வேறு பரிகாரம் எதுவுமே வேண்டாம். குலதெய்வத்தை முதல்ல முழுமையான வழிபாடாக பண்ணுங்கள். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சில வீடுகளில் உங்களுக்கு பால்முனி பூஜைன்னு வச்சுப்பான். பின்னால் 3 செங்கல் வைக்கிற வழக்கம் இருக்கும். சில பேர் 1 செங்கல் வைப்பான். அது இன்றைக்கி பால்முனி பூஜையும் போது குறிப்பிட்ட கலர் வஸ்திர துணி தான் எல்லாரும் கட்டுவான். அதே மாதிரி குறிப்பிட்ட கோத்திரக்காரர்கள் மட்டும் ஒன்றா சேருவான். அப்போ ஆனால் காலக்கிரமத்தில் என்ன பண்ணுவான், எல்லாம் அந்த கோத்திரம் சேராத வாழையும் சேர்க்கறது, அதேமாரி 3 கல்லை விட்டுட்டு ஒரே ஒரு கல் வைக்கிறது, அதேமாரி அர்த்த ஜாமத்தில் பூஜை பண்ணாமல் ஒரு 8 மணி 9 மணி இருட்டிட்டு உடனே பூஜை பண்ணுறதுன்னு காலக்கிரமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிப்பான். அப்போ அந்த வழிபாடுகளில் குறைபாடு வந்துடுத்துன்னு அர்த்தம். இன்னும் சில குடும்பங்களில் சித்தப்பா பெரியப்பா கூட மாட்டான். ஆனால் கூப்பிட்டு காலம் போய் தாங்க வரைக்கும் தன்னோட குழந்தைங்கள் தங்க வரைக்கும் கணவன் மனைவி குழந்தைங்க வரைக்கும் பூஜை போடுவான். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி பூஜைகளை மாற்றிக்கிட்டே வரும்பொழுது சம்பிரதாயம் மொத்தமாக போயிடும். அது குறையுள்ள பூஜையாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் விசாரிச்சுக்குங்க. குலதெய்வ வழிபாட்டை முழுமையாக நீங்கள் செஞ்சுட்டோம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் திருமலா திருப்பதி போய் திருப்பதி வெங்கடாஜலபதியை நான் சொன்ன மாதிரி முழுமையாக தரிசனம் பண்ணுங்கள். கட்டாயம் சுபகாரியம் நல்ல முறையில் கைகூடி வரும். வேறு பரிகாரங்கள் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. லக்ஷ்மி, உங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் சரோஜாங்க. எங்கேருந்து பேசுறீங்கம்மா நீங்க? ராடிமலையிலேருந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் யாருக்காக சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு பேசணும்? எங்கள் வீட்டுக்காரருக்காண்டி என் பையனுக்காண்டிங்க. அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. எங்கள் வீட்டுக்காரர் பேர் ராஜ்குமார், கன்னி ராசி, அஷ்ட நட்சத்திரம். பையனோட பேரு மணிகண்டன், ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். அவங்க 2 பேருக்காண்டி எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் இருக்கிறாங்க மேடம். இங்கே கடை வைக்கணும், தொழில் பண்ணுறதுக்கு நல்லா நேரம் வர மாட்டேங்குது. அது இப்போ செய்யலாம் அப்புறம் செய்யலாம், 1 வருஷம் அவனை தள்ளி போகணும் இப்படின்னே சொல்லிடுறாங்க. எங்கே பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு. அவங்க வெளியில இருக்கவும் நாங்கள் இங்கே இருக்கவும். சரிங்கம்மா. அதுக்காண்டி நாங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இன்னும் ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். அது 1 வருஷமா இருக்குது. அந்த பையனும் கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கேன். சரிங்கம்மா, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. நமஸ்தே. உங்க குழந்தைக்கு என்ன உடம்பு? அவனுக்கு 14 வயசு ஆகுதுங்க தம்பி. என்னன்னு தெரியல, கையில ஒரு லேசா பந்து விழுந்தது. அந்த இதை வச்சு எலும்பு கூடாம ஒரு 10 மாசம் அவதிப்பட்டு இருக்கான். எழுத முடியல, எதையும் ஆங்கமா எடுத்து சாப்பிட கூட முடியல. ரொம்ப மருத்துவமனையில போய் கட்டு போட்டீங்களா? மருத்துவமனையில கட்டு போட்டு இப்பயும் மருத்துவத்தை பார்த்துட்டு தாங்க இருக்கோம். 2-3 நாள் ஆகுது. மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கான், சரியாகும் சொல்றாங்க. உங்க கணவர் எந்த ஊர்ல இருக்காரு? திருப்பூர்ல இருக்கிறாங்க சாமி. ஓ, இப்ப நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்காரா? ஆமாங்க, டெய்லர் தொழில் பண்றாங்க. சொந்தமா கடை வைக்கலான்னு பார்த்தா அதுக்கு நேரம் காலம் வர மாட்டேங்குது. அதுக்காண்டிதான் கேட்கலாம். அதான்ப்பா, நீங்க இப்ப 2க்கு முதல்ல உங்க கணவர் சொந்தமா தொழில் செய்யறதுக்கு பரிகாரம் அப்படின்றத சொல்றோம். அதாவது நீங்கள் எந்த மாதமாக இருந்தாலும் தமிழ் மாதம் பரவாயில்ல, ஆனால் திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கணும். அன்றைக்கி போய் சிதம்பரம் நடராஜரை தரிசனம் பண்ணுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கி சிதம்பரம் போய் நடராஜர் சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். அது ஒரு முறை செய்தால் போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வீட்டிலையே ஏதாவது ஒரு சிவலிங்கம் வச்சு, அந்த சிவலிங்கம் வச்சு வழிபாடு பண்ண முடியலன்னா ஸ்படிகலிங்கம் சொல்லுவோம், அதை வச்சு பண்ணுங்கள். அதுவும் முடியல அப்படின்னா பானலிங்கம் இருக்குது, அதை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். எதுவுமே இல்லைன்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு வியாழக்கிழமை தோறும் போய் சென்று தரிசனம் பண்ணுங்கள். வழிபாடுன்னு சொன்ன உடனே நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். தினமும் ஊதுவத்தி, வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் இதெல்லாம் வாங்கி பெரிய அளவில் 100-200 டெய்லி செலவு பண்ண நினைக்க வேண்டாம். வழிபாடுன்றது இப்போ உதாரணம் சொல்கிறதுனா ஞானசம்பந்தர் சொன்ன கோளறு பதிகம்னு இருக்குது, அதை சொல்லிவிட்டு கல்புரார்த்தி காமிச்சாலும் வழிபாடு தான். அதுக்கு கல்கண்டு நைவேத்தியமே போகிறோம். சாதாரணமாக கல்கண்டு நைவேத்தியம் பண்ணாலே
போகிறோம். இதுவும் முடியலைன்னா வியாழக்கிழமை தோறும் கட்டாயம் சுவாமியை போய் தரிசனம் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து இன்னொன்று என்னென்னா, உங்கள் பையனுக்காக இப்போ நம்ம சொல்ல போகிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு போய் நீங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் பையன் பிறந்த கிழமை அன்னைக்கு அவருக்கு வெத்தலை மாலை போடுங்க. இந்த வெத்தலை மாலை போடுறதுன்றது ஒரு குறைந்தபட்சம் 6 வாரம் செய்யுங்க. உங்கள் பையனுக்கு வந்து உடம்புல பலத்தை கொடுப்பார், மனசில் பலத்தை கொடுப்பார், நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பார். தைரியமாக வந்து அடுத்தடுத்து அவர் தன் வாழ்நாளில் தனக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவராக மாற்றிடுவார். அதனால் ராமனோட அருள் பெற்ற ஆஞ்சநேயர் அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்கள் பையனை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கும், கல்வியும் சிறப்பாக இருக்கும். இந்த வெத்தலை மாலைன்றது நீங்களே வீட்டில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி போடலாம். இல்லைன்னா சாதாரணமாக உங்களுக்கு இந்த பூஜை சாமான் வைக்கிற இடத்துலேயே விற்பான். இது வந்து கருப்பு வெத்தலை இல்லாமல் வெள்ளை வெத்தலையில் தான் பண்ணுறது உண்டு. பெரும்பாலும் உள்ளே வந்து பச்சை பாக்கு தான் வைப்பாங்க. இதை வந்து இதுக்கு வந்து எண்ணிக்கைன்னு சொல்லும்போது இந்த 2 வச்சு சுற்றும் போது 28, சிலர் 16ன்னு வைப்பாங்க. அது அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் ராமநாமத்தை சொல்லிட்டு இந்த வெத்தலையை மடித்து உள்ளே அந்த பாக்கு சீவலையோ பாக்க வைக்கச்சே பச்சை பாக்கு வைக்கச்சே பச்சை பாக்கை உடச்சி வச்சுருப்பான். இது அந்த நேரத்தில் சீவலை வைப்பான் சில பேர். இது வந்து ராமநாமத்தை சொல்லிகிட்டே செய்யுங்க, கட்டாயம் பலன் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம்னு கேலண்டரில் பார்த்தீங்கன்னா போகிறோம் தெரியும். நீங்கள் உங்கள் கணவர் பையன் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. அது ஒரே ஒரு முறை சிதம்பரம் போயிட்டு வந்தால் போகிறோம். இந்த பானலிங்கன்றது ஒரு 100 ரூபா திட்டத்துக்கு தான் இருக்கும். அதை வாங்கிட்டு எந்த பிரதிஷ்டையும் வேண்டாம், அப்படியே பூஜையில் வச்சுட்டு சிவன் சம்பந்தமான ஸ்லோகம் சொல்லி நீங்கள் கல்பூரார்த்தி காமிச்சா போகிறோம். பானலிங்கத்துக்கு பிராண பிரதிஷ்டையோ விசேஷ பூஜையோ அவசியம் இல்லை. எளிமையாக வச்சு வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு பலன் நிறைவாக கிடைக்கும். வேறு பரிகாரங்கள் வேண்டாம். அவர் சொந்தமாக தொழில் சிறந்த முறையில் கடை வச்சு நடத்துவார். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. சரோஜா அவங்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் நல்ல பரிகாரம் சொன்னீங்க. இந்த வெத்தலை மாலை வந்து ஏதாவது குறிப்பிட்ட நாட்களில் தான் வந்து போடணுங்களா, இல்லை வந்து என்னைக்குனாலும் வந்து இந்த வெத்தலை மாலையை வந்து நம்ம செலுத்தலாமா சுவாமிஜி? அதாவது வெற்றிலை மாலை இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு காரியத்தை நினச்சி வெளியில் போகிறீங்க. அப்போ இந்த வெத்தலை மாலை போடுறீங்கன்னா அப்போ வெள்ளிக்கிழமையே போடலாம். உங்களுக்கு பிறந்த நாள், சரி ஆஞ்சநேய கோயிலுக்கு போகிறீங்க, வெண்ணெய் கடைக்கு போகிறீங்க, வெண்ணெய் கிடைக்கல, சரி வடை மாலை சொன்னால் உடனே போட மாட்டா, உங்களுக்கு மறந்து போயிடுது, பிறந்த நாளுக்கு ஆஞ்சநேயருக்கு தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க பூஜை, உடனே அப்போ வெத்தலை மாலை வாங்கி போடலாம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், திங்கக்கிழமையாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. வெற்றியை தரக்கூடிய இலை, அதனால தான் வெற்றி இலை. ஆஞ்சநேயர் சுவாமி என்ன பண்ணுறார், லங்கையை எரிச்சிட்டார், சீதை கிட்ட போய் உத்தரவு வாங்கிக்கிறார். தாயே நான் கிளம்ப போகிறேன், ராமனை பார்க்க போகிறேன், நீ என்னை ஆசீர்வாதம் பண்ணுன்னு. அப்போ நீ நல்லா சிரஞ்சீவியாரு, ராமனை பார்த்து நீ என்னோட இதை சொல்லு, தகவலை சொல்லுன்னு சொல்லிட்டோம். இவர் பிரம்மச்சாரின்றதுனால சிரத்தை நேரம் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாமல் பக்கத்தில் வெத்தலை கொடி ஒன்று இருந்துதான். அந்த இலையை உடச்சி அந்த வெத்தலையை அவர் தலையில் வச்சு அதுக்கு மேலே அவர் கையை சீதாதேவி கை வச்சு நீ சிரஞ்சீவியாக இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணால் வெற்றியை தரட்டும்னு சொல்லி அந்த இலையை வச்சதுனால வெற்றி இலை, வெற்றியை தரக்கூடிய இலை. வெற்றி இலை அல்ல, வெற்றி இலை, வெற்றியை தரக்கூடிய இலையாச்சு. அதனால தான் நம்ம அந்த வெத்தலையை போடும்போது ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சீதா தன் தாய் சீதாதேவியோட ஞாபகம் வருது. அதனால் இங்கே வந்து தாயின்னு குறிப்பிடுறது உயர்ந்த ஸ்தானத்தால் சொல்கிறோம். உடனே ஆஞ்சநேயரோட தாயான்னு சந்தேகப்படாது. அஞ்சனை அது வேற ஒரு கதை, அது சொல்கிறோம். அது ஆஞ்சநேயரோட அது அவதார மகிமை, வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அது சொல்கிறோம். அதனால் சீதாதேவியால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அந்த வெற்றிலை வந்து ஒரு மகிமை உள்ளதாகிடுச்சு. அதனால் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டால் சீதாதேவி தன்னை ஆசீர்வாதம் பண்ண அந்த ஞாபகம் வரும். அதனால் அந்த வெத்தலையை நம்ம ராமநாமம் சொல்லி போடுறோம். ஆனால் எந்த கிழமையில் கூட போடலாம், அது கிழமை வந்து அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி சுவாமிஜி. வெற்றிலை மாலை வந்து எப்படி செலுத்துறாங்க, எதுக்காக செலுத்துறாங்க அப்படிங்கிறத வந்து நல்ல ஒரு விளக்கத்தோடு நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்காகவும் வந்து பயன்படுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடை காணவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.